அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாவோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி அருள் கொடைக்கு நம்ம அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்திப்போம். நம்ம தொடர்ந்து நன்னெறியை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். சூரா 2 வசனம் 177 அல்லாஹ் நன்னெறியை பற்றி சில விஷயங்கள் சொல்லிட்டு இவர்கள் தான் நன்னெறியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பாயிண்ட்டாக பார்த்துக்கிட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் அந்த வசனத்தை படிச்சுட்டு ஆரம்பிப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நன்னெறி என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ அல்லது மேற்கிலேயோ நோக்கி திருப்பிக் கொள்வதல்ல. நன்னெறியாளர்கள் எவர்களென்றால் கடவுள், இறுதி நாள், வானவர்கள், வேதம் மற்றும் நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்வர்களே ஆவர். மேலும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் பயணத்தில் இருக்கின்ற அந்நியர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் மேலும் அடிமையை விடுவிப்பதற்கும் பணத்தை ஒப்புடம் அளிப்பார்கள். மேலும் தொடர்பு தொழுகை ஸலாத் கடைபிடிப்பார்கள். மேலும் ஜக்காத் கடமையான தர்மத்தை கொடுப்பார்கள். மேலும் வாக்குறுதி ஒன்றை செய்கின்ற போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய வார்த்தையை காப்பாற்றுவார்கள். மேலும் வன்கொடுமை, கஷ்டம் மற்றும் போரை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் தளராது இருப்பார்கள். இவர்கள்தான் உண்மையாளர்கள், இவர்கள்தான் நன்னெறியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதில் நம்பிக்கையை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் மீது நம்பிக்கை, இறுதி நாள் மீது நம்பிக்கை, வானவர்கள் மீது நம்பிக்கை, வேதத்தின் மீது நம்பிக்கை, நபிமார்கள் மீது நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்க தர்மம் கொடுப்பாங்க, ஸலாத்து கடைபிடிப்பாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க, வார்த்தையை காப்பாற்றுவாங்க, உறுதிப்பாட்டுடன் இருப்பாங்க இப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஸலாத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். லாஸ்ட் வீக்கில் ஸலாத்தை பற்றி நம்ம பார்த்தது என்ன பார்த்தோன்னா, என்னை மட்டும் நினைவு கூறுவதற்காக தான் ஸலாத் தொடர்பு தொழுகையை கடைப்பிடிங்க அப்படின்னு சூரா 20 வசனம் 14 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வழிபாட்டு தலங்கள் அல்லாஹ்க்கு மட்டும் உரியது, அவருடன் வேறு எவரையும் அழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம தொழுகையில் அல்லாஹ்வை மட்டும்தான் நினைவு கூறணும். அல்லாஹ்வுடன் வேறு எந்த நபிமார்களையோ மார்க்க அறிஞர்களையோ தூதர் பேரையோ குறிப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுருக்கோம். வழிபாட்டு தலங்கள் தொழுகிற இடம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் உரியது, அவருடன் வேறு யாரையும் அழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தொழுகையை பற்றி பார்க்கும்போது நம்ம இப்ராஹிம் நபி மூலியமாக தான் தொழுகை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். முகமது நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடும் போது உன் தந்தை இப்ராஹிம் மார்க்கத்தை, மில்லத் இப்ராஹிமை பின்பற்று அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது தொழுகையை பற்றி குரானில் என்னென்ன சொல்லியிருக்குன்னு நம்ம பார்க்கும்போது அடுத்தது ஒழு செய்வது எப்படி அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க தொழுகைனா குரானில் தொழுகையை பற்றி விபரம் இல்லை அப்படின்னு. ஆனால் தொழுகையை பற்றி அல்லாஹ் முழு விபரத்தையும் அதில் கொடுத்துருக்காங்க. இப்ராஹிம் மார்க்கத்தில் இப்ராஹிம் மூலியமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உது செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காங்க. சூரா 5 வசனம் 6 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான், நீங்கள் ஸலாத் தொடர்பு தொழுகையை கடைபிடிக்கையில் நீங்கள் உங்கள் முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள். இது பாயிண்ட் 1. அடுத்தது முகங்கை வரை உங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ளுங்கள். இது 2. மூணாவது உங்களுடைய தலைகளை தடவி கொள்ளுங்கள். 4வது கால்களை பாதங்கள் வரை கழுவிக்கொள்ளுங்கள். இந்த 4 ஸ்டெப்பு தான் அல்லாஹ் ஒசுவை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த 4க்கு மேலே நம்ம செஞ்சாலோ இல்லை 4 கம்மி பண்ணாலோ வரம்பு மீறதாகும். ஏன்னா அல்லாஹ் தொடர்பு தொழுகையை கடைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒழு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு இந்த 4 ஸ்டெப்பு அல்லாஹ் நம்மளுக்கு முகமது நபி மூலியமாக இந்த குரானில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம பின்பற்றணும். வேறு நம்ம அதிகமாக நம்ம சுத்தமாக இருக்கோம், அதிகமாக நம்ம நன்மை செய்கிறோன்னு சொல்லிட்டு வரம்பை மீறக்கூடாது. நம்மளுக்கு சுத்த தேவைப்பட்டுச்சுன்னா வேணால் குளிச்சிக்கலாம் அல்லது இது பண்ணிக்கலாம். அந்த ஒசுன்னு நம்ம வரும்போது இந்த 4 ஸ்டெப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பால் ரீதியான உச்சக்கட்ட இன்பத்தால் நீங்கள் தூய்மையற்றவர்களாக இருந்தால் நீங்கள் குளித்து கொள்ள வேண்டும். மேலும் நோயிலேயோ அல்லது பிராணத்திலேயோ இருந்தால் அல்லது ஏதேனும் செரிமான கழிவு, சிறுநீர், மலம் அல்லது வாயு வெளிப்படுத்தியிருந்தால் அல்லது பெண்களுடன் பாலுறவு தொடர்பு கொண்டிருந்தால்
நீங்கள் தண்ணீரை காண இயலாவிட்டால் நீங்கள் தூய்மையான உலர்ந்த மண்ணை தொட்டு பின்னர் உங்களுடைய முகங்களையும் கைகளையும் தடவி கொள்வதன் மூலம் நீங்கள் அங்க சுத்தி தைமம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது தண்ணி கிடைக்கலன்னா நம்ம காய்ந்த மண்ணை தொட்டு முகங்களையும் கைகளையும் தடைக்கிறது தான் தைமம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. மார்க்கத்தை உங்களுக்கு கடினமாக ஆக்கிவிட கடவுள் விரும்பவில்லை. நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கும் பொருட்டு உங்களை தூய்மைப்படுத்தவும் உங்கள் மீதான ஆசிகளை பூர்ணப்படுத்தவுமே அவர் விரும்புகின்றார் அப்படின்னு அல்லாஹ் உது செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம உண்மையாளர் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறதுனால கேட்டோம் கட்டுப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்னு நம்ம அல்லாஹ் எது ஒதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் எத்தனை முறை தொழுவுன்னு அல்லாஹ் கிளியராக குரானில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 டைமு தான் டெய்லி தொழுவுன்னு. அது ஃபஜர் தொழுகைய வைகரை தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு சூரா 11 வசனம் 114லையும் 24:58லையும் ஃபஜர் தொழுவை சலாத்தில் ஃபஜ்ரு சலாத்தில் இஷா 2 தொழுகையும் அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மகரிப் தொழுவை அதாவது அந்த வசனத்தில் சூரா 11 வசனம் 114 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பகலில் 2 முனைகளிலும் இரவின் பொழுதும் நீங்கள் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஃபஜ்ரு மகரிபு இஷா 3த்தையும் இந்த வசனத்தில் கொடுத்து சொல்லிடுறாங்க. அடுத்தது நற்பகல் தொழுகை லொஹரை பற்றி சொல்லும் போது 17:78 நற்பகலில் சூரியன் அதன் உச்சியிலிருந்து சாய்ந்து அஸ்தமத்தை நோக்கி அது நகரும்போது நீங்கள் தொடர்பு தொழுகையை கடைப்பிடிங்கள்னு லொஹரை சொல்கிறாங்க. இப்போ ஃபஜ்ரு லொஹரு மகரிப் இஷா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நடுத்தொழுகைன்னு அல்லாஹ் அசர சொல்கிறாங்க. அதாவது இப்போ 4 இருக்கும்போது நடுத்தொழுகைன்னு சொல்லிட்டு நடுவில் உள்ள தொழுகையை அல்லாஹ் சூரா 2 238 நீங்கள் தொடர்பு தொழுகையை நியாயமாக கடைபிடிக்க வேண்டும், குறிப்பாக நடுத்தொழுகையை. மேலும் உங்களையே முற்றிலும் கடவுளுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 தொழுகையை அல்லாஹ் டைம் குறிப்பிட்டு கிளியராக நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமை ஜும்மா கூட்டு தொழுகை. ஜும்மானாலே கூடுதல் அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தொழுகிறது ஜும்மா கூட்டு தொழுகை அப்படின்னு சூரா 62:9 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் வெள்ளிக்கிழமை அன்று கூட்டு தொழுகை சலாத்துல் ஜும்மா அழைக்கப்படும் பொழுது கடவுளை நினைவு கூறுவதற்காக நீங்கள் விரைந்து செல்லவும் வேலைகள் அனைத்தும் போட்டுவிட வேண்டும். நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும் அப்படின்னு அல்லாஹ் ஜும்மா தொழுகையை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அல்லாஹ் தொழுகையை பற்றி முக்கியமானது எப்படி ஓதுணும், எந்த டோனில் எந்த சத்தத்தில் ஓதுணுன்னு சூரா 17:110 அல்லாஹ் சொல்லும் போது அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கூறும் கடவுள் என அழையுங்கள் அல்லது மிக்க அருளாளர் என்று அவரை அழையுங்கள். எந்த ஒரு பெயரை நீங்கள் பயன்படுத்தினாலும் அழகிய பெயர்கள் அவருக்குரியது. உமது சலாத் தொடர்பு தொழுகையை நீர் மிகவும் சப்தமாகவோ அன்றி ரகசியமாகவோ கூற வேண்டாம், நடுத்தரமான தொனியை பயன்படுத்துவீராக அப்படின்னு அல்லாஹ் சப்தமாகவும் ஓதாதங்க, மௌனமாகவும் மனசுக்குள்ளேயும் ஓதிக்காதங்க, நடுத்தரமான தோணியும் ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது குரான் அல்லாத வேறு இதில் பின்பற்றி இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அல்லாவோட அருளால் இப்போ குரான் மட்டும்னு நம்ம உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருக்கனால கேட்டோம் கட்டுப்பட்டோன்னு இருக்கிறதுனால இந்த வசனத்தில் அதாவது 17:110 அல்லாஹ் சப்தமாகவும் ஓதாதங்கன்னு சொல்லியிருக்காங்க, மௌனமாகவும் ஓதாதங்க, நடுத்தரமாக ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது சலாத்தை தவற விட்டுட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா இது எல்லாத்துலேயும் ஒன்று பார்க்கும்போது இதுக்கு பேரலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஹதீஸை பின்பற்றிக்கிட்டு இருந்தது தான் ஞாபகம் வருது. இப்போ டோனின்னு சொல்லும் போது சத்தமாக ஓதாதங்கன்னு சொல்லும் போது ஃபஜர்லேயும் இல்லை மற்ற அல்லது ஃபஸ்ட்டு 2 ரக்காயத்தில் அவங்க சத்தமாக ஓதுவாங்க. மௌனமாக ஓதாதங்கன்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு அது கடைசி 2 ரக்காயத்து அல்லது லொஹரு அசர்லாம் உள்ளே என்ன ஓதுறாங்கன்னே தெரியாது, ஃபுல்லாக மௌனமாக இருப்பாங்க. நடுத்தரமாக ஓதுங்கன்னு சொல்கிறத அவங்க கடைப்பிடிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அதே மாதிரி சலாத்தை தவற விடுறது அது ஒரு ஈஸியாக்கிட்டாங்க. ஃபஜர் தொழுவுலையா அடுத்த இதில் சேர்ந்து தொழுதுக்கலாம்,
அப்படிலாட்டி நீ ஒரு போன வாரம் தொழுவலியா அதை வந்து நெக்ஸ்ட் வாரத்தில் சேர்த்து தொழுதுக்கலாம்னு சொல்லிவிட்டு தொழுகையை வந்து லேசாக்கிட்டாங்க. அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லும் போது 70:34 நம்பிக்கையாளர்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் தங்களுடைய சலாத் தொடர்பு தொழுகையை சரியான நேரத்தில் சீராக கடைபிடிப்பார்கள். 4:103 சொல்லும் போது தொடர்பு தொழுகை நம்பிக்கையாளர்களுக்கு குறிப்பிடப்பட்ட ஒரு நேரத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் வந்து ஒரு அப்பாயிண்டட் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த அரபியில் பார்க்கும்போது அதுக்குள்ளே மீனிங் பார்க்கும்போது அப்பாயிண்டட் டைம், அந்த பர்டிகுலர் டைம் தான். இந்த ஃபஜர்னா இதுலேருந்து இதுக்குள்ளே தான். அதேமாரி லொஹர்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வக்துக்கும் வந்து எல்லாம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம தொழுதே ஆகுன்னு, அதை விடுறதுக்கு வந்து எந்த வகையிலையும் அனுமதி கிடையாது. அதுக்கு பரிகாரமும் கிடையாது. இதே வந்து நோன்புல சொல்லப்போனால் அல்லாஹ் பரிகாரம் சொல்லியிருக்காங்க. நோன்புல வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து நீங்கள் நோன்பு விட்டுட்டாங்கன்னா இந்த பரிகாரம் செய்யுங்க, அல்லது வந்து நீங்கள் நோன்பு வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு முடியலன்னு கஷ்டமாக இருக்கும் போது நீங்கள் விட்டுட்டாங்கன்னா இந்த பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு மற்றதுக்கெல்லாம் வந்து பரிகாரம் சொல்லியிருக்காங்க. இந்த தொழுகைக்கு வந்து அல்லாஹ் பரிகாரமே சொல்லலை. ஏன்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம், அசாதாரணமான சூழ்நிலை போரில் கூட வந்து தொழுகையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு, அது இன்ஷால்லா அடுத்தது பார்ப்போம். அதனால் சரியான நேரத்தில் நம்ம வந்து தொழுகையை கடைப்பிடிக்கணும். தவறி நம்ம விட்டுவிட்டோன்னா வருந்தி திருந்தி பாவ மன்னிப்பு கேட்கறது தான். இந்த மாதிரி நம்ம மனப்பூர்வமாக சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஃபஜர் தொழுகையை விட்டுட்டோன்னா வருந்தி திருந்தி பாவ மன்னிப்பு கேட்கும் போது நம்ம சோலே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்ட் ஆகிடுது. இதுக்கு வந்து விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு தொழுகையை வந்து விட்டுட்டோன்னா அதுக்கு விடக்கூடாது. மீறி நம்ம விட்டுட்டோன்னா வந்து அதுக்கு வருந்தி திருந்தி பாவ மன்னிப்பு கேட்கறது தான். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம செய்யும் போது தான் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு அதை வந்து விடாமல் நம்ம வந்து கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து எந்த காரணத்துக்காக நம்ம தொழுகையை விட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு ரொம்ப நேரம் வந்து சினிமா பார்த்துட்டோ இல்லை வந்து மற்ற மொபைலை பார்த்துட்டோ நம்ம தொழுகையை விட்டுட்டோன்னா அந்த எந்த காரணத்தால் நம்ம தொழுகையை விட்டோமோ அதுலேருந்து நம்ம வந்து விடைபடுக்கணும். அது நம்ம குரான்லேருந்து அதுக்குள்ளே நம்ம படிப்பினையை நம்ம பெறுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் மேலே ரொம்ப மூழ்கி போய் ஒரு நம்ம தொழுகையை விட்டுவிட்டோன்னா அந்த இதுலேருந்து அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக பெறக்கூடாது. அல்லாஹ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ், தொழுகைக்கு தான் இம்பார்ட்டன்ஸு, அதில் கொஞ்சம் நேரத்தை நம்ம அதை ஒதுக்கி நம்ம தொழுதுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலேருந்து நம்ம விலகிக்கணும். தொழுகையை அந்த டைமுக்குள்ளே தொழுதே ஆகணும், விடுறதுக்கு அனுமதி இல்லை, பரிகாரமும் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது அசாதாரணமான சூழ்நிலையிலையும் கடைப்பிடிக்கணும். அசாதாரணமான சூழ்நிலை எதுனா வந்து ரொம்ப ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா போர்க்களம் தான். போர்க்களத்தில் நம்ம ஒரு செகண்டு நம்ம வந்து ஒரு அசாதாரணமாக இருந்தோன்னா நம்மளை வந்து கொலை பண்ணிடுவாங்க, நம்ம வந்து இறந்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் டைமில் கூட அல்லாஹ் வந்து தொழுகையை சுருக்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழுகையை சுருக்கிக்கிங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வேறு வேறு விளக்கம் சொல்லுவாங்க. அது நம்மளோட அந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு தெரியும். அந்த சப்போஸ் இப்போ ஒரு அதில் நம்ம 2 ரக்காயத்து தொழுகிறதுக்கு கூட சிரமமாக இருக்கலாம். தொழுகையை சுருக்கிங்க. தொழுகினாலே அல்லாஹ்வை நினைவு கூறுறதுக்காக தான். அந்த டைமில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோ அந்த டைம் படி நம்ம வந்து தொழுகையை சுருக்கிக்கினேன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 4:101 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போர்க்களத்தில் நீங்கள் பிரயாணித்து கொண்டிருக்கும் போது நம்ப மறுப்பவர்கள் உங்கள் தாக்கக்கூடும் என்று நீங்கள் அஞ்சினால் உங்களுடைய ஸலாத் தொடர்பு தொழுகையை சுருக்கிக் கொள்வதன் மூலம் நீங்கள் எந்த தவறும் செய்துவிடவில்லை. அசாதாரணமான சூழ்நிலைகளில் நீங்கள் நடந்து கொண்டோ அல்லது சவாரிகள் செய்கின்ற நிலையிலேயோ நீங்கள் தொழுது கொள்ளலாம். பாதுகாப்பாகிவிட்டவுடன் நீங்கள் ஒருபோதும் அறிந்திராதவற்றை அவர் உங்களுக்கு கற்றுத்தந்தவாறு நீங்கள் கடவுளை நினைவு கூர்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் அசாதாரண சூழ்நிலை நம்ம வந்து நடந்து கொண்டோ சவாரி செஞ்சு கொண்டோ நம்ம வந்து தொழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் எவ்வளோ பெரிய சலுகை கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம எப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருந்துச்சுன்னா தொழுகையை சுருக்கிக்கலாம். அசாதாரணமான சூழ்நிலை நீங்கள் ட்ராவலில் இருக்கவங்களோ இல்லை மற்ற அசாதாரண சூழ்நிலையில் இருக்கும் போது நீங்கள் நடந்துக்கிட்டோ அல்லது சவாரி செஞ்சுக்கிட்டோ தொழுதுங்க. தண்ணி இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் முகத்தையோ கையும் காஞ்ச இதை தொட்டு தடவிக்கிட்டு தொழுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்பு அசுத்தமாக பல வகையில் அசுத்தமாக இருந்தால் கூட தண்ணி இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு செய்யுங்க. ஏன்னா வந்து அல்லாஹ் வந்து உடம்பு தூய்மையை பார்க்கல, ஆள் மனதில் உள்ள எண்ணத்தை தான் பார்க்குறாங்க. கிரிட்டிக்கலான டைமில் கூட அல்லாவே அந்த நினைவு கூர்ந்துன்னு மறுபடியும் நினைவுட்டுக்கிறேன்.
தொழுகையே விடுறதுக்கு அனுமதியே கிடையாது. வேற வேற சோர்ஸை நம்ம பின்பற்றி நம்ம தொழுகையே வந்து லேசாக்கிக்கிட்டோம். நம்ம முன்னெல்லாம் நம்ம சாதாரணமாக இருந்தோம். ஏதாவது கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்து தொழுதுப்போம். மகரிப்பு கொஞ்சம் நம்ம பிஸியாக இருந்தோன்னா இஷாவோட சேர்த்து தொழுதுப்போம், அல்லது நாளைக்கு தொழுதுப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நம்ம தவற விட்டுக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ்வோட கருணையால் நம்ம ஒரு சரியான வழியில் வந்திருக்கோம். இதை நம்ம குரானை நம்ம பற்றி பிடிச்சு நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் நம்மளுக்கு ஆசிரியராக இருந்து கற்று தராங்க. இப்போ நம்ம இதில் என்ன கற்றுக்கிட்டோன்னா, தொழுகையை எக்காரணத்துலேயும் விடுறதுக்கு அனுமதி இல்லை. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அந்த தொழுகையை நிலைநாட்டின்னு சுருக்கியாவது, ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருக்கும்போது தொழுகையை சுருக்கிக்கிட்டாவது நீங்கள் அல்லாஹ்வை தொழுகையை கடைப்பிடிச்சுன்னு நினைவு கொண்டுருன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபு அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. நம்ம தொழுகையை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்னெறின்னு உள்ளதில் வந்து தொழுகை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த தொழுகையை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து தொழுகையில் வந்து தஷகது, நம்ம சாட்சி சொல்கிற பொசிஷன் இருக்கும்ல, அந்த இதில் வந்து அல்லாஹ் தஷகதுனா அஷகது அல்லா இலாஹா இல்லல்லா தான். அதை வந்து சூரா 3 வசனம் 18 அல்லாஹ் சொல்லும் போது, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று கடவுள் சாட்சி பகர்கின்றார். மேலும் மாணவர்களும் அறிவுடையவர்களும் அவ்வாறே செய்கின்றனர். சத்தியமாகவும் நீதமாகவும் அவர்தான் பூரணமாக தெய்வமாக இருக்கின்றார். அவரை இன்றி வேறு தெய்வம் இல்லை. எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். அதனால அந்த சாட்சி சொல்றதுல அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதை விட சேர்த்து நம்ம தூதர் பேர்களையோ நபிமார்கள் பேரையோ மார்க்க அறிஞர் பேர்களையோ சேர்த்து அழைக்கக்கூடாது. நம்ம முன்னாடி உள்ள வசனத்தில் நம்ம பார்த்தோம்ல, அது சூரா 39:3 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிச்சயமாக மார்க்கம் கடவுளுக்கு பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அவருடனா மின்தூன் இல்லாஹி, அல்லாவுடன்னா இங்கே அல்லாஹ் இருப்பாங்க. அல்லாவுடன் மற்ற பேர் நபிமார்கள் பேரையோ தூதர்கள் பேரையோ மார்க்க பெயர்களையோ அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடன் போலி தெய்வங்களை அவர்கள் அமைத்து கொள்கின்றவர்கள் கூறுகின்றனர், கடவுளுக்கு நெருக்கமாக எங்களை கொண்டு செல்வதற்காக நாங்கள் அவர்களை இணை வழிபாடு செய்கின்றோம். ஏனெனில் அவர்கள் மேலானதொரு நிலையில் இருக்கின்றனர். அவர்களுடைய தர்க்கங்கள் குறித்து கடவுள் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார். இத்தகைய பொய்யர்களை நம்ப மறுப்பவர்களை கடவுள் வழிநடத்துவதில்லை. இந்த மாதிரி அல்லாவுடன் சேர்த்து மார்க்க அறிஞர்கள் நபிமார்கள் தூதர்கள் பேரை அழைக்கிறவங்களத வந்து அல்லாஹ் வந்து அவர்கள் பொய்யர்கள் நம்ப மறுப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்தில் 39:3 அல்லாஹ் பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அல்லாவுடன் அவங்க வந்து வேறு பேரை சேர்த்து அழைக்கிறாங்க. யாரை அழைக்கிறாங்கன்னா அல்லாவுடன் சொல்லிட்டு வேறு சில பேரையோ சிலைகள் பேரையோ இல்லை மற்ற இந்த பேரையோ அழைக்கலை. அல்லாவுடன் சேர்ந்து அவங்க மார்க்க அறிஞர்களை சேர்த்து அழைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்கன்னா வந்து அவங்க வந்து அல்லாஹ்கிட்ட அவங்களாம் வந்து நெருக்கமாக எங்களை கொண்டு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்க மேலான பொசிஷனில் இருக்காங்க. தூதர்கள் நபிமார்கள் மார்க்க அறிஞர்கள்லாம் மேலான பொசிஷனில் இருக்கனால அவங்க வந்து எங்களை வந்து அல்லாஹ்கிட்ட அழைச்சி செல்வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அல்லாஹ்வுடன் அவங்க பேரை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட தர்க்கங்களை வந்து அல்லாஹ் வந்து இத்தகையவங்க வந்து பொய்யர்கள் நம்ப மறுப்பவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யார் செய்கிறாங்களோ அவங்க வந்து பொய்யர்கள்னு யார் சொல்கிறான்னா அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க வந்து பொய்யங்க, இப்படிப்பட்டவங்க வந்து நம்ப மறுப்பவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டவங்களுக்கு நான் வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நேரு வழி அடையணுன்னு நம்ம கேட்டோன்னா அப்படி அல்லாஹ் வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இதுலேருந்து பெரிய டீப் மீனிங் இதில் இருக்குது. நம்ம அல்லாஹ் மட்டுன்னு வந்த பிறகு தான் அல்லாஹ் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுடன் சேர்த்து நான் முகமது நபியை பேர் அழைப்பேன், இப்ராஹிம் நபியை பேர் அழைப்பேன், மூசா ஈசா அப்படி அழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்டவங்க தான் வந்து பொய்யர்கள் நம்ப மறுப்பவங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு வழி நடத்த மாட்டேன்னு அல்லாஹ்வோட வாக்குறுதியாக இருக்குது இந்த வசனத்தில். அல்லாஹ் மட்டும் முறியப்பட்டார், மறுவுலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர் இதயங்கள் சுருங்கி வருகின்றன. அவருடன் மற்றவர்கள் பெயரை மொழியப்பட்டால் அவர்கள் திருப்தி அடைகிறாங்க.
அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த இதில் இன்னொரு பெரிய குரானோட கட்டளைகளை மீறுறது என்னன்னா, தூதர்களுக்கிடையே பாகுபாடு செய்யக்கூடாது, வேற்றுமை பாராட்டக்கூடாது அப்படின்னு. அதனால் அது நம்ம நிறையா இதில் நம்ம இந்த நன்னெறின்னு உள்ள சப்ஜெக்ட்லேயே அதை நம்ம பார்த்துருக்கோம். பல வசனங்கள் இருக்குது. 2 136, 2 285, 4 4 150, அந்த மாதிரி தொடர்ந்து நிறையா வசனம் இருக்குது. தூதர்களுக்கிடையே பாகுபாடு காட்டக்கூடாது. நன்னறியாளர்களோட பண்பு என்னன்னா, நாங்கள் தூதர்கள் எவர்களுக்கிடையும் பாகுபாடு செய்ய மாட்டோம். மேலும் அவர்கள் கூறுவாங்க, நாங்கள் செவியேற்கின்றோம், மேலும் நாங்கள் கீழ்ப்படுகின்றோம். நாங்கள் கேட்டோம், கட்டுப்பட்டோம். ஏன்னா இது சொல்கிறது யாருன்னா ரப்புல் ஆலமீன். குரானில் ரப்புல் ஆலமீன் நம்ம சொல்லியிருக்காங்க, நீங்கள் தூதர்களுக்கிடையே வேற்றுமை பாராட்டாதங்கன்னு சொல்லியிருக்கும் போது, நம்ம உண்மையான நம்பிக்கையாளர்களோட தன்மை என்னன்னா, கேட்டோம், கட்டுப்பட்டோம். மிலிட்ரி ஆர்டர் மாதிரி ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா, சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இவங்கெல்லாம் இவங்க உம்மத்து, இவங்க இல்லாட்டி நம்மளுக்கு இப்படிப்பட்ட வழிகாட்டுதல் கிடச்சிருக்காது. இதெல்லாம் சேர்த்து நம்ம தொழுகையில் அவங்க பேரில் சேர்த்து அழைச்சா தான் அவங்கள நம்ம கண்ணியப்படுத்துகிற மாரி, அவங்க மேலே உள்ள நம்பிக்கை போடுற மாரின்னு சொல்லிட்டு எம்முட்டு கற்றுக்காத வேணானோ தர்க்கங்களுக்கு சொல்லலாம். இப்படிப்பட்டவங்க பொய்யர்கள், நம்ப மறுப்பவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வழிகாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் வழிகாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு நம்ம வழிகாட்டுதலை தேடினோன்னா கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அல்லாஹ் போகாதங்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான நம்பிக்கையாளர்களோட தன்மை கேட்டோம், கட்டுப்பட்டோம். எந்த நபிமார்கள் இருந்தாலும் சரி, எந்த தூதர்கள் இருந்தாலும் சரி, எல்லார் மீதையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அவங்க யாருக்கிடையிலையும் நாங்கள் வேற்றுமை பாராட்ட மாட்டோம் அப்படின்னு ஈமான் கொள்ளணுன்னு அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்காங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மாதவிடாய் சமயத்தில் பெண்களை தடுக்கிறது. இது நம்ம பல டைம் பார்த்துருக்கோம். நம்ம டீப்பாக போய் பார்க்கும்போது இது ஒரு சைத்தானோட ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த மாதவிடாயை பற்றி கேட்குறாங்க, நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காங்க. அந்த வசனத்தை படிப்போம். சூரா 2 வசனம் 222. ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கலாம். 2 2 2 2ன்னு வரும். சூரா 2 வசனம் 222. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாதவிடாயை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர், கூறுவீராக, அது ஒரு தீங்காகும். மாதவிடாய் காலத்தின் போது பெண்களுடன் நீங்கள் தாம்பத்திய உறவிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். அதனை விட்டு அவர்கள் விடுபடும் வரை அவர்களை நெருங்காதீர்கள். அவர்கள் அதிலிருந்து விடுபட்டவுடன் கடவுளால் வடிவமைக்கப்பட்ட முறையில் அவர்களுடன் நீங்கள் தாம்பத்துறவு வைத்து கொள்ளலாம். பாவங்களுக்காக வருந்துகின்றவர்களை கடவுள் நேசிக்கின்றார், மேலும் அவர் தூய்மையாக இருப்பவர்களை நேசிக்கின்றார். இந்த விஷயம்தான் மாதவிடாயை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாதவிடாயை பற்றி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க தொழுவக்கூடாதுன்னோ அல்லது அவங்க நோன்பு வைக்கக்கூடாதுன்னோ, குரானை தொடக்கூடாது, குரானை ஓதக்கூடாது, எந்த தடையும் அல்லாஹ் போடலை. அல்லாஹ் சொல்லாததை, நபி சொல்லாததை, குரானில் இல்லாததை வேற இதை பின்பற்றிக்கிட்டு எப்படிப்பட்ட ஒரு இதுனா, ஒரு பெண்கள்னு பார்க்க போனால் கிட்டத்தட்ட உலகத்தில் 50% மக்கள் ஆண்கள், 50% கிட்டத்தட்ட 50% பெண்கள். இப்படிப்பட்டவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 20% அவங்களோட லைஃபு, கிட்டத்தட்ட ஒரு 60 வயசில் ஒரு பெண் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது 5040 நாள் அவங்க தொழுவாமல், நோன்பு வைக்காமல், குரானை படிக்காமல் அவங்கள ஒதுக்கி வச்சிடுறாங்க. இவ்வளோ பெரிய ஒருத்தவங்களோட வாழ்க்கையே சோதனைக்காக வந்திருக்கோம். நம்ம ஒவ்வொரு டைமும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து நம்ம ஆன்மாவை மீட்டுக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடையாக இருக்குது. இப்படிப்பட்ட இதில் 20% ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரே ஒரு ஹதீஸை சைத்தான் உண்டு பண்ணிட்டான். இப்படிப்பட்ட மாதவிடாய் சமயத்தில் பெண்களை தொழுவ விடாதுங்க, பெண்களை பள்ளிக்குள்ளே வர விடாதுங்க, பெண்களை குரானை தொட விடாதுங்க, குரானை ஓத விடாதுங்க, நோன்பு வைக்க விடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டான். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப பெருசாக டீப்பாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஹதீஸை தான் குரானில் இல்லாததை வெளியில் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நபி மேலே இட்டு கட்டப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை ஒன்று கொண்டு வந்ததுனால ஒருத்தவங்க 20% வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டாங்க.
அப்படிப்பட்ட இதை வந்து அல்லாஹ் எந்த வகையிலையும் தடுக்கவே இல்லை. அது வந்து ஒரு அதாவது அல்லாஹ் எப்படி சொல்லும் போது இந்த வசனத்தில் சொன்ன தடை மட்டும்தான். மற்றபடி அவங்க வந்து தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், குரான் ஓதலாம், பள்ளிக்கு செல்லலாம் அப்படின்னு நம்ம இந்த வசனத்தில் புரிஞ்சுக்கிறோம். இது இல்லாத வேற எதை சொல்லும் போது அலட்சியப்படுத்திடுங்க. சூரா 6 வசனம் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க அழகிய வார்த்தையை கொண்டு புனிந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட புனிந்தொரிகளை வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடுங்க, அலட்சியப்படுத்திடுங்கன்னா கேரே எடுத்துக்காதங்க. நீ சொல்கிறது குரானில் இருக்காப்பா, எந்த வசனத்தில் இருக்குது? குரானில் இல்லையா? இந்த அஜித்து சொன்னார், அந்த அஜித்து சொன்னாருன்னு சொல்கிறியா? ரிஜெக்டட். நான் மார்க் ஆதாரமாக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்படிப்பட்ட இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் 20% தெரிஞ்சு அவங்க வந்து வேஸ்ட் ஆக்கிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய இது. ஒரு சின்ன ஒரு ஹதீஸு தான் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் சைத்தான் இது கொண்டு வந்திருக்கான். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு இவ்வளோ இதுவும் சலாத்தை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்துருவோம். கணித அற்புதத்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம தனியாக கடவுள் மட்டும் .org வெப்சைட்டில் கட்டுரைன்னு உள்ள பேஜ் இருக்கும். அந்த பேஜில் போட்டால் சலாத்துன்னு வந்து ஒரு கணித அற்புதம் இருக்கும். அந்த கணித அற்புதத்தை வந்து எப்படி இருக்குன்னா வந்து சலாத் எத்தனை ரக்காத்து, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எத்தனை வாட்டி தொழுவணும் அதான் 19 வகுப்படுது, எத்தனை ரக்காயத்து அதான் 19 வகுப்படுது. அதுக்கப்புறம் வந்து எத்தனை ரக்காயத்துன்னு சொல்லும் போது ஃபஜ்ருக்கு 2 தான், லொஹருக்கு 4 தான். சப்போஸ் வந்து லொஹருக்கு 4, அதாவது ஃபஜ்ருக்கு 4 போட்டுட்டு லொஹருக்கு வந்து 2 தூக்கி போட்டானோ 19 வகுப்படாது. அந்த மாதிரி இந்தந்த வக்தில் இத்தனை ரக்காயத்து தான், இத்தனை சுஜூது தான், இத்தனை தஷகது தான், இத்தனை தான். அதுக்கப்புறம் சூரா ஃபாத்திகா தான் ஓதுன்னு. அது ரொம்ப பெரிய அற்புதமாக இருக்குது. சூரா ஃபாத்திகா ஓதுன்னு உள்ளதுக்கு அற்புதத்தை நம்ம பார்க்கும்போது 4000 சொச்சத்துக்கு மேலே உள்ள டிஜிட் எண்ணிக்கை. இப்போ நம்ம வந்து ஒரு 10,000 சொல்லப்போனால் 10,000க்கு வந்து 5 டிஜிட் இருக்குது. அந்த மாதிரி வந்து 4000 கரெக்டாக சொல்லப்போனால் 4363 டிஜிட்டு. அதில் வந்து இப்போ நம்ம 100 கோடி அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ பெரிய நம்பர் அது. அவ்வளோ பெரிய நம்பரையும் கரெக்டாக 19 வகுப்படுது. அது நீங்கள் இன்ஷால்லா இந்த வீடியோ பார்க்கும்போது வேர்டு ஃபைலாமல் இருக்குது. நீங்கள் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். வீடியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இன்ஷால்லா பாருங்கள். அதில் சுருக்கமாக சொல்லப்போனால் சூரா ஃபாத்திகா மட்டும்தான் இது தொழுகையில் ஓதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சூரா ஃபாத்திகாவில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும், அதாவது வந்து சுருக்கமாக அதாவது வந்து சூரா ஃபாத்திகா வந்து ஃபஸ்ட்டு வசனம் வந்து 19 எழுத்து. அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வந்து 19 எழுத்து. அதில் வந்து பேன்னு எடுத்துக்கிட்டால் அதோட அப்ஜெக்ட் வேல்யூ வந்து 2. சீனுன்னு எடுத்துக்கிட்டால் 60. மீம் அதாவது பிஸ்மில்லா அதுக்குன்னு பேக்கு 2 மதிப்பு. அதாவது அப்ஜெக்ட் மதிப்புன்னா எப்படின்னு சுருக்கமாக சொல்லப்போனால் இப்போ உள்ள நம்பர்ஸ்லாம் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து கண்டுபிடிச்சி வந்தது. நபிமார்கள் இந்த அதாவது 1400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற இந்த நம்பர் சிஸ்டம் இல்லை, லெட்டரை தான் வந்து அவங்க நம்பராக யூஸ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீங்கோட அப்ஜெக்ட் வேல்யூ வந்து 786ன்னு வரும். அதை தான் வந்து நம்ம சின்ன பிள்ளைலாம் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதாமல் 776ன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு வேல்யூ அது. அந்த வேல்யூவும் ஒன்றா ஒவ்வொரு எழுத்துக்கும், இப்போ சூரா ஃபாத்திகாவில் எத்தனை எழுத்து இருக்குது அதில் ஒவ்வொருத்துக்கும் பேனா 2, ஷீனுனா 60, மீம்னா 40, பிஸ்மு அல்லாக்கு வந்து அலீஃபு வந்து 1, லாமு வந்து 60, 90 லாமு 60, ஹே இன்னும் போட்டால் 5 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில் எழுதுனா அந்த குரான் வசனம். அதுக்கப்புறம் அதில் வந்து மற்ற நாள்லாம் வந்து ஒரு நாளைக்கு 17 ரக்காத்து தொழுகிறோம். ஃபஜ்ருக்கு எத்தனை, லொஹருக்கு எத்தனை, அஷருக்கு எத்தனை, மகரிபுக்கு எத்தனை, இஷாக்கு எத்தனைன்னு. வெள்ளிக்கிழமையில மட்டும் 15 தான் தொழுவோம், ஏன்னா ஜும்மா 2 ரக்காத்து. அதுவும் கணித ரீதியில் அற்புதமாகுது. இந்த மாதிரி வந்து பல இது. அதுக்கப்புறம் இது கிழமை வந்து வச்சு போட்டானோ ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட வெள்ளிக்கிழமை இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை 1வது, அதாவது 1வது நாள் வெள்ளிக்கிழமை 15 ரக்காத்து, 2 சனிக்கிழமை 17, 3 ஞாயிற்றுக்கிழமை 17, 4 திங்கக்கிழமை 17, 5 செவ்வாய்க்கிழமை 17,
புதன் புதன் 17, வியாழன் 17 அப்படின்னு சொல்லிட்டு வரிசலாக எழுதுனா கூட 19 வகுப்படுது. இது எல்லாமே 19 வகுப்படுது. அதாவது என்ன சொல்லப்போனால் எத்தனை ரக்காயத்து, எத்தனை சுஜூது, எத்தனை தஷகுது, அதுக்கப்புறம் எந்தெந்த டைமில் எத்தனை ரக்காயத்து, இப்போ டோட்டல் தான் வருதுன்னு சொல்லிட்டு 17 தான் வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இஷாக்கு தொழுவ வேண்டியதை ஃபஜ்ரில் தொழுதுட்டு ஃபஜ்ரில் தொழுவ வேண்டியதை இஷாக்கும் மாற்றிட முடியாது. அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று பிணையப்பட்டு 19ஆல் கட்டமைக்கப்பட்டதாக இருக்குது. இது இதோட முடிஞ்சிருச்சானா இல்லை, இந்த 19 அற்புதம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அல்லாவோட அருளால். அல்லாஹ் இந்த 19 பற்றி சொல்லும் போது ஃபஸ்ட்டு இதெல்லாம் கணிதத்தில் அல்லாஹ் நம்ம ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. கணிதம்னு சொல்லப்போனால் யூனிவர்சல் லாங்குவேஜ். இப்போ நம்ம ஒரு மொழிபெயர்ப்பு மொழியில் சொல்லப்போனால் ஒரு மொழிக்கு பல மீனிங் கொடுக்கலாம். மொழிபெயர்ப்பில் அவங்க மாற்றி சொல்லலாம். இந்த கணக்கு யூனிவர்சல் லாங்குவேஜ். உலகத்தில் எங்கே போனாலும் ஒன்றும் கூட்டினா 2ன்னு வரும். அதை ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ மொழிபெயர்ப்புன்னு சொல்லப்போனால் இங்கிலீஷில் இந்த வார்த்தை, தமிழுக்கு இந்த வார்த்தை, இதுக்கு இப்படி அர்த்தம் கொள்ளலாம். சில பேர் இப்படியும் அர்த்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மொழிபெயர்ப்பு இதுக்கு மாற்றினது தப்பாக மாற்றிருக்குங்கன்னு சொல்லிட்டு வேறு காரணம் சொல்லலாம். ஆனால் இது கணிதத்தில் அல்லாஹ் இறுதி வேதமான குரானை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் சலாத்தையும் அல்லாஹ் 19 அற்புதத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது மாற்ற முடியாது. சூரா 72:28 சொல்லும் போது, அவர்கள் தங்களுடைய இரட்சகர் தூது செய்தியை சேர்ப்பித்து விட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவர்களிடம் இருப்பதை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அவர் அனைத்து பொருட்களின் எண்ணிக்கையும் கணக்கிட்டு வைத்துள்ளார். அல்லாஹ் எல்லாத்தையும் கணக்கிட்டு வச்சிருக்காங்க 72:28. அதுக்கப்புறம் சூரா 74 மறைக்கப்பட்ட ரகசியம் அப்படின்னு உள்ள வசனத்தில் 19ஓட தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அவர்களை உறுதி கொள்ள செய்வதற்காக, விசுவாசம் கொண்டவரின் விசுவாசத்தை அதிகரிப்பதற்காக, அடுத்தது நம்பிக்கையாளர்களின் இடையங்கள் சந்தேகங்கள் அனைத்து சோடையும் நீக்கிறதுக்காக. இப்போ எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, இப்போ எத்தனை ரக்காயத்து சொல்கிறாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகம் இருந்துச்சு. அல்லாவோட அற்புதம், அல்லாவோட வாக்குறுதி சொன்ன மாதிரி நம்பிக்கையாளர்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் போக்குறதுக்காக. நம்ம 2 சஜிதா தான் செய்கிறோமா, அது ஒரு வேளை 3ஆ இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது, அல்லது சஜிதா 1ஆ இருந்துச்சுன்னா என்ன செய்கிறது. சில பேர் 3 ரக்காயத்துன்னு சொல்கிறாங்களே அப்படி இப்படின்னு சொல்கிறது எல்லாத்துக்கும் ஒரு விடையாக அல்லாவோட அருளால் கணித அற்புதம் நம்மளுக்கு இருக்குது. இதை இன்னும் நிறைய தேட வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி. அதனால் நம்ம ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லான, அல்லாஹ் நம்மளுக்கு நன்னறியில் முக்கியமான இதாக உள்ளது அந்த சலாத்தை கடைப்பிடிக்கணும். சில பேர் அதாவது சில இந்த சப்ஜெக்டு இப்போது ரொம்ப டீப்பாக பேசுனதுக்கு எப்படின்னா, இது பேசிக் சப்ஜெக்டாக இருந்தாலும் சைத்தான் இப்போ அதில் வேலை கொண்டு வரான். தொழுகையே கிடையாது, தொழுகை இப்படி கிடையாது, நீங்கள் இப்படி தொழுவுங்க, நீங்கள் அப்படி மனசில் நினச்சிக்கிட்டா தான் தொழுவ அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அலங்காரமான வார்த்தையை பேசி ரைட் சைட்லேருந்து வரான். உங்களுக்கு நான் நல்லது தான் சொல்கிறேன், ஆதம் நபிக்கு சொல்கிற மாதிரி சத்தியமாக நான் உங்களுக்கு நல்லது தான் செய்கிறேன், ஐ எம் கிவிங் யூ குட் அட்வைஸு, நான் உங்களுக்கு நல்ல உபதேசம் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ அவன் நல்லது செய்கிற மாதிரி சைத்தான் வடிக்கெடுப்பான். அதே மாதிரி இப்போ இதெல்லாம் நல்லது தான், நான் உனக்கு நல்லது தான் சொல்கிறேன், நீ இப்படி செய்யாமல் நீ இப்படி இப்படி மாற்றி தொழுது பாரு, அப்படிலாட்டி தொழுகையே விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரைட் சைட்லேருந்து வரான். நம்ம தொழுகையை அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய அற்புதம். நம்ம ஆன்மா மீட்சி அடையிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லும் போது, நரகத்துக்குள்ள உள்ளவங்க சொல்கிற பதில் உங்களுக்கு நரகத்துக்கு எது கொண்டு வந்துச்சுன்னு சொல்லும் போது, நாங்கள் தொழுகையை தவற விட்டுட்டோம் அப்படின்னு. அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தொலைச்சிட்டு தவற விட்டுவிட்டு நம்ம அங்கே போய் நம்ம கஷ்டப்படக்கூடாது. நம்ம ஆன்மா வளர்க்குறதுக்கு தொழுகை பெரிய ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. அதை கணித ரீதியிலையும் அல்லாஹ் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்திட்டு தொழுகையை நிலைநாட்டுவோம்.